ஐக்கிய சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய திருக்குறள், உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். இதன் பொருள், பயன் கருதி நம்மோடு இருக்கின்ற நண்பர்கள், நமக்கு பயன் நம்மிடம் ஏதாவது லாபம் இருக்கும்பொழுது, நம்மிடம் ஏதாவது பொருள் இருக்கும்போது மட்டும் நட்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள். அது மட்டுமல்லாம், நாம் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாமல் கொடுப்பதையெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், திருடர்களுக்கு சமம் என்று கூறுகிறார் வள்ளுவர். ஏனென்றால், திருடர்கள் நாம் விழித்தில்லாத பொழுது இரவில் நமக்கு தெரியாமல் பொருட்களை அள்ளி செல்வார்கள், திருடி செல்வார்கள். ஆனால் இவர்கள் நாம் விழித்த நிலையில் இருக்கும்போதே நம்முடன் உறவாடி, நம்முடன் நன்றாக பழகி, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்மிடம் இருக்கக்கூடிய பயன்களையும் அவர்கள் சுவீகரித்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் ஒரு வகையில் கல்வர்கள் தான். தெரியாமல் திருடினாலும் சரி, தெரிந்தே நம்மிடம் உள்ள ஒரு செல்வங்களை பயன்படுத்தி கொண்டாலும் சரி, அது நட்பு என்று சொல்ல முடியாது, நட்பு கிடையாதது. பயனை நுகர்வதற்காக வரக்கூடிய கல்வர்களும் இவர்களும் ஒரு தட்டில் வைக்கலாம். ஆகையால் பயன் கருதாமல் யார் ஒருவர் நம்மோடு நட்போடு இருக்கிறாரோ, எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் நட்பு. நட்பு என்று சொன்னாலே எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. சாதி மத பேதம் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. எந்த ஒரு விதமான அவர்களுக்கிடையே எப்படி சொல்கிறது, எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, நண்பர்களுக்கிடையே கூட ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உறவாக தான் அது இருக்கும். ஆனால் அனைத்து நட்பும் அப்படி இருப்பதில்லை. ஒரு சில கலைகளும் அதில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கலைகளை நாம் களைந்துவிட்டு நல்ல நட்போடு நாம் நன்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.